சம்பா கோதுமையில் பண்ண ஒரு கிச் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ரொம்பவும் அருமையாக இருந்தது. ஸோ எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு பேனில் 1 ஸ்பூன் போல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கடலைப்பருப்பு, பீனட் நிலக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் கொஞ்சமாக நான் சேர்த்துக்கிட்டேன். எல்லாத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. நல்லா ரோஸ்ட் ஆகணும். இந்த மாதிரி நல்லா வறுபட்டதுக்கு அப்புறமா இங்கே 2 கேரட் அப்புறம் ஒரு கையளவுக்கு ஃப்ரெஷ் பச்சை பட்டாணி எடுத்துருக்கிறேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் அது கூட கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. என்கிட்ட அன்றைக்கி கேரட்டும் பச்சை பட்டாணியும் மட்டும்தான் இருந்துச்சு. அதனால் அந்த 2 மட்டுமே வச்சு நான் அன்றைக்கி கிச்சடி பண்ணியிருந்தேன். உங்கள்கிட்ட பீன்ஸ் இருந்தால் அதையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இது நல்லா குக் ஆகணும். அந்த அளவுக்கு நம்ம நல்லா குக் பண்ணி எடுத்துக்கலாம். பாருங்கள், இப்போ நல்லாவே வெஜிடபிள்ஸ் சூப்பராக குக் ஆகிருக்கு. இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். நான் இந்த டம்ளரில் 1.5 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பெரிய சைஸ் பச்சை மிளகாய் எனக்கு சேர்த்துருக்குறேன். மஞ்சள் தூள் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. உப்பு ஒரு தடவை கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. பத்தலைன்னா கொஞ்சமாக சேர்த்துக்கலாம். இப்போ இது க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். நல்லா கொதிக்கட்டும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும். கொதிச்சதுக்கு அப்புறமா தான் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சம்பா கோதுமையை நம்ம இதில் சேர்க்கணும். உப்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி தோணுச்சு, அதனால நான் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நான் சம்பா கோதுமை ஒரு பவுலில் நான் இன்றைக்கி எடுத்து வச்சுருக்கிறேன். அதை சேர்த்துக்கலாம். இந்த கப்பில் ஃபுல்லாக நல்லா குமிச்சு எடுத்துருக்கிறேன். நான் பெரிய கிளாஸில் 1.5 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கிட்டேன். எப்போவுமே 1க்கு 5 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். 1க்கு 2, 1க்கு 3 வேணாம். 1க்கு 5லேருந்து 6 மடங்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. அப்போ தான் நல்லா வெந்து வரும். சம்பா கோதுமையை சேர்த்துட்டு ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு 5 to 10 மினிட்ஸில் இந்த மாதிரி பர்ஃபெக்டாக வெந்துடும். இந்த மாதிரி வெந்ததுக்கப்புறமா ஒரு கையளவுக்கு மல்லி இலையை குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன். அதையும் சேர்த்து நல்லா இந்த மாதிரி மிக்ஸ் கொடுத்து விடுங்க. ஸோ அவ்வளோதாங்க, நம்மளோட சூப்பரான சம்பா கோதுமையில் பண்ண ஒரு கிச்சடி அற்புதமாக ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு. தேங்காய் சட்னி பண்ணியிருந்தேன். சூப்பராக இருந்துச்சு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.